நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. இன்றைய முக்கிய செய்தி என்னவென்றால், 2 தினங்களாக பெய்து வரும் மழையின் நீர் சாலைகளில் தேங்கி கிடப்பதால் அவர்களை அகற்றுவதற்காக செங்கல்பட்டு மண்டலத்துக்கு உட்பட்ட பூந்தமல்லி, திருவேற்காடு, மாங்காடு, திருவள்ளூர் போன்ற நகராட்சிகளில் கோடிக்கணக்கில் பில் போடப்பட்டுள்ளதாக நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் பொறியாளர்களையும் ஆணையர்களையும் சந்தித்து விசாரித்தோம். அந்த நீரை அகற்றுவதாக வாகனங்களுக்கு டீசல் செலவு மற்றும் ஜேசிபி இயந்திரம் பயன்படுத்தியது தொடர்பாக பூந்தமல்லி நகராட்சியில் மட்டும் 1,10,00,000 ரூபாய் போலியாக பில்லு போடப்பட்டு எடுத்திருக்கிறார்கள். இது மக்களின் வரி பணம். முதலில் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆண்டு வரியை 2 மடங்காக உயர்த்தி நம்மிடம் பிடுங்கி எப்படி அரசு அதிகாரிகள் கொள்ளையடிக்கிறார்கள் என்பது பற்றி தான் இப்போ நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த அரை மணி நேரம் பெய்த மழைக்கு பல கோடி ரூபாய் போலியாக போடப்பட்ட பில்லுகள் மூலம் அரசுக்கு அதிகாரிகளுக்கும் பல கோடி லஞ்சமாக பெற்றிருக்கிறார்கள் என்பது நமக்கு கிடைத்த தகவல். அதே போல ஒப்பந்ததாரர்களிடம் விசாரணை செய்யும்போது முறையாக எந்த ஒப்பந்தமும் வழங்கப்படவில்லை. முன்னதாகவே ஒப்பந்தம் யாருக்கு வழங்கப்படுகிறார்களோ அவர்கள் அழைத்து அவர்களிடம் பேசி மாமூல் தொகையை பெற்றுக்கொண்டு பிறகு அவர்களுக்கே ஒப்பந்தம் வழங்குவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். அரை மணி நேரம் பெய்த மழைக்கு 1,10,00,000 ரூபாய் போடப்பட்ட பில் பூந்தமல்லியில் வரும் மழைக்காலங்களில் 1 மணி நேரம், 1 நாள், 2 நாள் மழை பெய்தால் கோடிக்கணக்கான பில்லுகள் போடுவார்கள். அதனால் உடனடியாக எந்த ஒரு புகார் அளித்தாலும் முதல்வர் செல்லுக்கு புகார் அளித்தால் மட்டுமே உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அனைத்து புகார்களையும் முதல் தனிப்பிரிவுக்கே நம் புகார் கொடுக்க முடியுமா? ஆகவே அதிகாரிகளும் துறையை சார்ந்த அமைச்சர்களும் ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக போலி பில் போட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். லஞ்ச ஒழிப்புத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சமூக ஆர்வலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். லஞ்ச ஒழிப்புத்துறை விழித்து கொண்டால் மட்டுமே லஞ்சம் குறையும் என்பது சமூக ஆர்வலரின் கோரிக்கை. லஞ்சத்தை தடுக்க லஞ்ச ஒழிப்புத்துறை முன் வருமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.